திரைத்துறையிலிருந்து ஏற்கனவே அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணாங்க. அதே போல விஜயகாந்த் வந்து இந்த வரைக்குமே அவருடைய பேர் நல்லா இருக்கு. அந்த வரிசையில இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வருகை எப்படி பாக்குறீங்க? அவருக்குள்ள வரவேற்பு இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஒரு கேட்ட கேள்வி தான் நீங்க கேட்குறீங்க. உங்க கேள்வியில் இது உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அடக்கமாகுமா? அவரை சேர்த்து சொல்லுங்க. நீங்க ஒரு மூத்த நடிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவருடைய இல்லை நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்தது இந்த நாடகக்கலை இவங்க நடத்துகிறாங்களா அதுக்காக தான் நினச்சேன். பட் ஏனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்க வசதி இருக்குது பண்ணுறாங்க. நான் போய் என்னது பேசுகிறது அதில் இல்லை. ஐ கேனாட் கிவ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறது, இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே, இதெல்லாம் யோசிக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும். தட் இஸ் ஆல். தேங்க்யூ. எல்லாமே அப்படி தான். லேண்ட் இருக்குல்ல, முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது, லெமூரியா கான்டினென்ட்ன்றது பெருசு, அது காணாம். இப்போ அது மூலமாக உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து மகாபலிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இப்போ தனுஷ்கோடி இருந்ததே, இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேடை விட்டு ஒவ்வொன்றும் இன்கமிங் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது. ஏன்னா அது ஒரு அவங்க நீங்கள் நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல. எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்களும் வந்து ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னங்க தெய்வ சக்தினா எல்லாமே சாமிங்களான்னு கேட்டுறாதீங்க, அப்படி அல்ல. நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இது கரெக்டாக வரும். மழை செழிப்பாக இருக்கும் நாடு. அதனால் இந்த நாடக கலைஞர்களை வந்து யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல், இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னா சினிமாக்காரன் ஒன்று அந்த கிரேவ் இருக்குல்ல, அந்த கிரேவ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நான்லாம் உண்மையில் இப்போ விரும்பித்தான் வந்தேன். ஏன்னா இவங்க நாடகக்கலைன்னு சொன்ன உடனே நான் விரும்பி தான் வந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே. அதனால் ஐ லைக் த பிளேஸ். அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மெட்ராஸில் இல்லையேன்னு வருத்தம். சென்னையில் இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிகைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஒரு நாடக கலைஞர்களை பெருசு பண்ணுங்க போதும். அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன் என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். ஏதோ ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே தப்பு எடுத்துக்கிறீங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். இப்போ வந்து 5000 ரூபா ஆக்கணும்னு சொன்னார் மேடையில். அதெல்லாம் நிச்சயமாக அந்த 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா, அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது 3000 ரூபான்றது 5000 ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. அவங்க அதைத்தான் சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.